ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னுடைய சேனலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான மினி விலாக் தாங்க பார்க்குறீங்க. இன்றைக்கி மார்க்கெட் போயிருக்கும்போது அங்கே நிறைய மாம்பழம் வச்சுருந்தாங்க. இது பேர் தெரியல, இது வேணால் மல்கோவான்னு தெரியும். நிறைய பேர் மாங்காயில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அதில் தான் எனக்கு தெரியாது. ஸோ ஒரு சிலது மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சது மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. நான் வந்துட்டு எந்த சீசனுக்குமே அவ்வளோலாம் மாங்காய் வாங்க மாட்டேன். ஏதாவது கொஞ்சம் வாங்கிட்டு சில டைம் பார்த்திங்கன்னா அது இந்த கார்பன் கல் வச்சு பழுக்க வைக்கிறாங்கங்கிறாங்களா, அதோடைய அந்த கல்லுடைய எஃபெக்ட் அந்த மாங்காயில் இறங்கும். சில டைம் வாங்கி ரொம்ப வேஸ்ட்டாலாம் ஆயிருக்கு, அதனால வாங்க மாட்டேன். இந்த டைம் வாங்கி பார்க்கலான்னு வாங்கினேன். வீட்டுக்கு கொண்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா அதுக்கப்புறமே தோலெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீனாக கட் பண்ணி சாப்பிட்டு ரொம்ப நல்லா ஸ்வீட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. எந்த விதமான கெமிக்கல் அது ஸ்மெல் எதுவுமே இல்லை. எப்பவுமே வாங்கிட்டு அந்த மாதிரி நிறைய வேஸ்ட் ஆகிருக்குது, அதனாலே வாங்குறது கிடையாது. அப்படியே சரின்னு சொல்லிவிட்டு டின்னருக்கும் தக்காளி சட்னி வைக்க வேண்டியதாக இருந்துச்சு. தோசை செஞ்சுக்கலான்னு சொல்லிவிட்டு அப்படியே ஒரு பக்கம் ஒரு தக்காளி சட்னியும் வச்சாச்சுங்க. அப்படியே நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம், இதெல்லாம் சேர்த்து நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே எல்லாமே எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இந்த கருவேப்பிலை மட்டும் நல்லா கழுவிட்டு நல்லா உதறிட்டு ஒரு நியூஸ் பேப்பரில் க்ளீனாக அப்படியே போட்டு விட்டுட்டோன்னா ஒரு 1/2 ஹவரில் நல்லா க்ளீனாக அந்த தண்ணியெலாம் ட்ரை ஆகிடும். தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆன உடனே நம்ம ஒரு கண்டெய்னரில் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு இதை நல்லா உருவி அதில் போட்டு நல்லா மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு லாக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 10 நாள் ஆனாலும் இந்த கருவேப்பிலை வாடி போகாது, கருத்தும் போகாது, அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பச்சை மிளகா கூட அப்படி தான். நான் இதெல்லாமே அடிக்கடி வாங்க மாட்டேன். நான் எப்போவுமே ஒரு 10 நாளைக்கு ஒரு டைம் தான் அந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாமே வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி நல்லா இது பண்ணிவிட்டு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. சரி, நைட்டுக்கு தோசை ஊற்றியாச்சு. இன்றைக்கி பசங்களுக்கு தோசை அவ்வளோலாம் நைட்டு இது சாப்பிட மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு மாத்திரம் மத்தியானம் நம்ம செஞ்ச பிரியாணி இருந்தது, அதை அவங்களுக்கு சூடு பண்ணி ரிட்டர்ன் கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு கொடுத்துட்டேன். எங்களுக்கு மட்டும் தக்காளி சட்னியும் தோசையும் பெரியவங்களுக்கு. பசங்க அவங்களுக்கு பிரியாணி கொஞ்சம் இருந்தது, சிக்கன் பிரியாணி செஞ்சது, மத்தியானம் செஞ்சது அப்படியே இருந்துச்சு. அதை கொஞ்சம் நல்லா சூடு பண்ணிவிட்டு பசங்களுக்கு அதே கொடுத்துட்டேன். கபாப் ஒரு 4 பீஸு பசங்களுக்கு மட்டும் அவங்களுக்கு வச்சு கொடுத்தாச்சுங்க.